ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் இட்லிக்கு ஏற்ற நல்லா சூப்பரான சுவையான ஒரு குருமா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வெறும் குருமா, அதாவது காய்கறி எதுவும் இல்லாத போது வெங்காயம் தக்காளி மட்டும் இருந்தாலே போதுங்க. இந்த மாதிரி ஒரு குருமா செஞ்சு பாருங்கள். நல்லா சுட சுட இட்லி வச்சு அதுக்கு மேலே இந்த குருமா ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இட்லிக்கு சட்னி சாம்பார்லாம் என்னங்க, இந்த மாதிரி குருமா தான் அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த இட்லி குருமா செய்கிறதுக்கு மசாலா அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன், இன்றைக்கி நான் செய்கிறது 4லேருந்து 5 பேருக்கு போதுமான அளவுக்கு இருக்குங்க. ஒரு 4 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கொஞ்சம் முந்திரி பருப்பு, ஒரு வெங்காயம், கரம் மசாலா பொருட்கள், தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன், 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை. இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. கரம் மசாலா பொருட்கள்னு பார்க்கும்போது கிராம்பு, பட்டை, அன்னாசி பூவில் ஒரு பாதி, அதே மாதிரி ஒரு பிரியாணி இலை, இது எல்லாத்தையுமே போட்டுக்கோங்க. இப்போ ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுக்கலாங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, நம்ம மசாலா அரைக்கிறதுலையும் ஏற்கனவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கோம். வெறும் வெங்காயமும் தக்காளி மட்டும்தான் சேர்க்குறோம் அப்படின்றனால நல்லா ஒரு பெரிய சைஸ் வெங்காயமே ஒரு 3 வெங்காயம் எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா ஒரு 3லேருந்து 4 தக்காளி எடுத்துக்கலாம், பெருசாக இருக்கிறதே. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, இது 2யும் சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இது ஈஸியாக செய்யக்கூடியதுங்க. 1 பாட் குருமா 1 பாட் கிரேவின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி குக்கரில் ஜஸ்ட்டு ஒரு 3 விசில் விட்டாலே போதும், நல்லா சூப்பராக ரெடி ஆயிரும். கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இப்போ இதில் ஒரு பெருசாக இருந்துச்சுன்னா 3 சேர்த்துக்கோங்க, சின்னதாக இருந்துச்சுன்னா ஒரு 4லேருந்து 5 தக்காளி போட்டுக்கலாம். கூடவே ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு உப்பையும் சேர்த்துருங்க. உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு தக்காளி கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். நம்ம எப்படியும் இதை வேக வைக்க போகிறோம், விசில் விட போகிறோம் அப்படின்றனால தக்காளி ரொம்ப சாஃப்ட் ஆகிற வரைக்கும் இதை வதக்கணுன்ற அவசியம் இல்லை. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த விழுதையும் சேர்த்துடலாம். இப்போ இது கூட நல்லா ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா இது வேகும்போது இன்னும் கொஞ்சம் கெட்டிப்படும், அதனால நல்லா 1.5 கப்லேருந்து 2 கப் அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போவே உப்பெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். நம்ம சேர்த்துருக்க அளவு கரெக்டாக இருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ குக்கர் மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு சரியாக 2லேருந்து 3 விசில் விடுங்க போதும். நான் 3 விசில் விட்டு இறக்க போகிறேன். தண்ணி அளவு மட்டும் பார்த்துக்கோங்க, கெட்டியாக இருக்குன்னா கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டு அதுக்கப்புறமா குக்கர் மூடி வச்சுக்கோங்க. இப்போ 3 விசில் வந்ததும் ப்ரெஷர் அடங்கினதும் சூப்பரான குருமா ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா மணக்க மணக்க வீடே மணக்க மணக்க அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. நல்லா வாசனையாக நல்லா சுவையான வெறும் குருமா ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக இறக்குனதுக்கப்புறமா பொடியாக நறுக்குன கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டு சர்வ் பண்ணிங்க அப்படின்னா அவ்வளோ அசத்தலான குருமா ரெடி ஆயிரும். இட்லி, தோசை, ஆப்பம் இது எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி எந்த காய்கறியுமே சேர்க்காம வெறும் வெங்காயமும் தக்காளியும் வச்சு மட்டும்தாங்க செஞ்சுருக்கேன். நீங்கள் இதுலேயே காய்கறி எல்லாம் சேர்த்து செய்யணும்னு நினச்சிங்கனாலும் இதில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச காய்கறிகள் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா சுட சுட இட்லி வச்சு இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க குருமா நல்லா ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். இந்த ரெசிபி இதே அளவுகளில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ற சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.